ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான பசித்தன்மை தூண்டக்கூடிய மூட்டு வலி இதற்கெலாம் ரொம்பவே நல்லது பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும், பசி வந்து அதிகமாகவே எடுக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டை கிடைச்சா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இது ரொம்பவே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துப்போம். உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து இந்த மாதிரி செவக்க வறுத்தா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நான் 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வந்து பிரண்டையோட இலையை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பிரண்டையும் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நடுவில் உள்ளதை மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த துவையல் சாப்பிடும்போது நாக்கு அரைக்கும். அந்த நாரோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்தளவு வதங்கனி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துப்போம். மல்லி இலை கொஞ்சம், அதையும் போட்டு வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை மல்லி இலையெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருவோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா சூப்பராக பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.